பழனி டஸ்கர்ஸும் யூபி ஃபால்கன்ஸும் இன்னைக்கான மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. கடைசியாக நடக்கும்போது நம்ம டீம் வந்து தோத்துட்டாங்க. இன்னைக்கு ரிவெஞ்ச் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். பட் மேட்ச் வந்து டை ஆகிருக்கு. 26க்கு 26 அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேட்ச் வந்து டை ஆகிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த மேட்சை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னை ஐசிஎஃப் டீம் இப்போதைக்கு ஆக்ஷனில் இருக்காங்க. ஒரு கபடி டோர்னமெண்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டோர்னமெண்ட்டை பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் பழனி டஸ்கர்ஸ் வர்சஸ் யூபி ஃபால்கன்ஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. நான் அந்த பாயிண்ட்ஸ் டீட்டெயில் சொல்லும் போதே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 26க்கு 26 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பழனி டஸ்கர்ஸ் டீமுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பயங்கர ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுப்பாங்க. ஆல் அவுட்டும் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் அதன் பிறகு அந்த ஒரு லீடை வந்து கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அண்ட் கடைசி 10 நிமிஷத்தில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பழனி டஸ்கர்ஸ் டீம் திடீர்னு முழிப்பு வந்து மறுபடியும் ஒரு ஆல் அவுட் நிகழ்த்தி மேட்சை வந்து டை பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு மேட்ச்சில் நம்ம டீமோட டிஃபென்ஸாக இருக்கட்டும் அஃபென்ஸாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் தவறுகள் பண்ணாங்க. நிறைய இடத்துல நல்ல நல்ல பாயிண்ட்ஸும் எடுத்தாங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் காமாட்சி அப்புறம் கேசவன் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாங்க. டிஃபென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபிகுமாராக இருக்கட்டும் அண்ட் சக்திவேலாக இருக்கட்டும் ஒரு சில இடங்களில் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தாங்க. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸும் எடுத்தாங்க. இந்த மேட்ச்சில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ஜூனியர் பிங்க் கிளப் டீமுக்கு அகென்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ண ரஞ்சித் அண்ணனால இன்னைக்கு ப்ராப்பராக கிளிக் ஆக முடியல. அவர் இன்னைக்கு டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிட்டார். அவரை வந்து டேக்கிள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ என்ன பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஞ்சித் அண்ணனை ஒரு சூப்பர் சப்பாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது இன்னுமே நல்ல ஒரு அடிஷனல் ஒரு டீமுக்கு இன்னுமே பலம் சேர்க்கும். அண்ட் அவருமே ஃபுல் எனர்ஜியோடு வருவார். ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் சப்பாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் பழனி டஸ்கர்ஸ் டீமோட கோச் கர்ணன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் மேட்சுக்கு மேட்ச் பிளேயர்ஸை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அஃப்கோர்ஸ் கேசவன் ஹரிஷ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரைடர்ஸாக ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு மேட்ச் ரஞ்சித் அண்ணனை இறக்குறாங்க, ஒரு மேட்ச் ராஜ்பால் இறக்குறாங்க, ஒரு மேட்ச் ஸ்ரீதரை இறக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பிளேயருக்கு பர்மனெண்ட்டாக சான்சஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த பிளேயர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ரஞ்சித் அண்ணனை நீங்கள் சூப்பர் சப்பாக யூஸ் பண்ணும்போது பயங்கரமாக கிளிக் ஆகிருக்கார். ஓகேங்களா? அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கார். ஸோ ரஞ்சித் அண்ணனை நீங்கள் சூப்பர் சப்பாக பயன்படுத்துறது இன்னுமே ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் அந்த பிளேயர்ஸ் அடிக்கடி ரொட்டேட் பண்றது கூட ஆப்போசிட் டீமை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அவர் வந்த பிறகு இந்த டீமை தூக்கி நிறுத்திருக்கார் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு நிறைய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். இந்த டீம் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு கோச் கர்ணன் ஒரு முக்கியமான காரணம். இந்த பழனி டஸ்கர்ஸ் வர்சஸ் யூபி ஃபால்கன்ஸோட இந்த மேட்ச் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் அதை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐசிஎஃப் டீம் இப்போதைக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஐசிஎஃப் சென்னை டீமை பற்றி அப்டேட் வந்து பார்த்துடலாம். நான் நேற்று சொன்ன மாதிரியே புதுக்கோட்டையில் நடக்கிற 1 லட்ச ரூபா டோர்னமெண்ட்டில் சென்னை ஐசிஎஃப் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டிஸ்பிளேல லிஸ்ட்டை வந்து ஷோ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே எம்எஸ் ஸ்போர்ட்ஸ் லைவ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இல்லைனா டிஎம்எஸ் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக பார்க்கலாம். 2 யூடியூப் சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நண்பா நாளைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீமுக்கு மேட்ச் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் வீடியோ இதோட முடியுது. ஸோ இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you நண்பா.